ஒரு வழியாக உமன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் செட் சாரி கட்டி அழகாக ரெடி ஆயாச்சு. பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து பிளான்ட்டுக்கு பஸ்ஸில் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போயிருந்திருப்போம் போல். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போனோன்னே பாப்பா ஸ்டேஜ் பார்த்தோன்னே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவன் ஆடிட்டு இருந்தான். அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டான்ஸ், செகண்ட் சிங்கிங், அதுவும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கொஞ்சம் சிங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படியோ நல்லபடியாக ஒரு வழியாக இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு சாங் நல்லபடியாக பாடிட்டு வந்துட்டோம். அடுத்தது கிஃப்ட்ஸு, ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ப்ரைஸ் நான் ஒரு 4-5 காம்படிஷனில் கலந்துருந்தேன். அதுக்கு அப்புறம் இந்த சிங்கிங்க்கு சேர்த்து ஒரு 2 ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பா வேறு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாளா, சரின்னா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த கார்டனில் விளையாட விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதையும் சாப்பிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட் கிட்ட இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து காமிச்சிட்டு இருந்தேன். எத்தனை காம்படிஷன் கலந்தாலும் அதுக்கு அந்த காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. அப்புறம் சிங்கிங்க்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியும் இந்த ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.